அமெரிக்கால ஒரு கடையில் நீங்க துணி எடுக்க போனீங்கன்னா நீங்க பாக்குற 10 துணியில குறைஞ்சபட்சம் 5 துணியில மேட் இன் இந்தியான்னு இருக்கும். இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயமா கிடையாது. வாட்ச்ல இருந்து பிளைட் வர தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் தயாரிச்சு நம்மகிட்ட வித்துட்டு இருக்க அமெரிக்கா மாதிரி மிகப்பெரிய நாட்டுக்கு தனக்கு தேவையான துணிகளை தானே தயாரிச்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு டிஷர்ட் தயாரிச்சு வெளியே வரணும்னா குறைஞ்சபட்சம் 2700 லிட்டர் தண்ணி தேவை. அதாவது ஒரு மனுஷன் 3 வருஷத்துக்கு குடிக்க தேவையான அளவு தண்ணி. வளர்ந்த நாடுகள் தன்னோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் தன்னோட இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்காக காட்டுற ஆர்வத்தை நம்மளோட இயற்கை வளத்தை அழிக்கிறதுல நம்ம காட்டிட்டு இருக்கோம். இதே ஆர்வத்தை தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்ம காட்டியிருந்தோம்னா எப்போ நம்ம வல்லரசாயிருக்கலாம். தொழில்நுட்ப வளர்ச்சியில வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்றப்போ நம்ம நாடு பின்தங்கி இருக்க முக்கிய காரணம் நம்ம நாட்டு மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு மேல உள்ள ஆர்வம் ரொம்ப கம்மியா இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல சின்ன வயசுல பசங்களுக்கு அறிவியல் மேல ஒரு விருப்பம் மட்டும் தான் விளைச்சிட்டு இருக்கோம், ஆர்வத்தை கிடையாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்ற மாதிரி பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்து மேல ஒரு ஆர்வமே இல்லாம போயிடுது. தப்பு நம்ம மேலதான். காரணம், பசங்களுக்கு அறிவியலை பிளாக் போர்டை தாண்டி நம்ம காட்டினதே கிடையாது. அறிவியலோட அழகே அதை செய்யறதுலயும் செஞ்சு காட்டுறதுல தான் இருக்கு. அப்பதான் பசங்களுக்கு அது மேல உள்ள வெறுப்பு போயிட்டு ஒரு ஆர்வம் உருவாகும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்து மேல ஒரு ஆர்வத்தை கொண்டு வரதுக்காக LMS அகாடமியோட புது இனிஷியேட்டிவ் தான் பிக் பேங். அதெல்லாம் சரி, பிக் பேங்கிற பேர் இருக்காது. ஒரு சின்ன பட்டாசை வெடிக்கிறப்போ ஒரு பையன் அதை பார்த்து ரசிப்பான், அது அவனுக்குள்ள பெரிய எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணாது. அதே ஒரு வான வேடிக்கை பாக்குறப்போ அது அவனுக்குள்ள ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணும். அது 2 நாள் அவனை தூங்க விடாம அதை பத்தி பேச வைக்கும், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதே மாதிரி ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ ஒரு பையனுக்கு அதுல கத்துக்க நிறைய இருக்கும், ஆனா அது மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் பெருசா பண்றப்போ அந்த பையனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகி அது மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும். அந்த எக்ஸைட்மெண்ட்டே அவனை தூங்க விடாது. அதுக்கு மேல நீங்க சயின்ஸை படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்ண அவசியமே கிடையாது. அவனே புக் ஓபன் பண்ணி வீடியோ பார்த்தோ சயின்ஸை கத்துக்க ஆரம்பிப்பான். அதுக்கு மேல எப்பவுமே அவனோட ஃபேவரட் சப்ஜெக்ட்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ் தான் சொல்லுவான். எந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட் பசங்களுக்கு தரப்போகுது இந்த பிக் பேங் டீம்? உதாரணத்துக்கு 2 நோட் புக்கை ஒன்னோட ஒண்ணு பிணைச்சிட்டு அந்த நோட் புக்ஸை 2 பேர் சேர்ந்து பிரிக்க முயற்சி பண்ணா கூட பிரிக்க முடியாதுன்னு பசங்களே செய்ய வச்சு அது வழியா ஃபிரிக்ஷன் அவங்களுக்கு சொல்லியும் தர முடியும். இதுல இருந்து அவங்க ஃபிரிக்ஷனை கத்துக்கவும் செய்வாங்க. ஆனா அது அவங்களுக்கு சயின்ஸை பத்தி பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்காது. அதுவே 2 பிணைக்கப்பட்ட நோட் புக்கால 2 டன் எடையுள்ள காரை சாதாரணமா தூக்க முடியும்னு ஒரு குழந்தை முன்னாடி 2 டன் எடையுள்ள காரை தூக்கி காட்டுறப்போ அந்த குழந்தை ஃபிரிக்ஷனை ரொம்ப சாதாரணமா கத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தை மனசுல அறிவியல் மேல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் உருவாகும். இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை பசங்களுக்கு கொடுக்கத்தான் நம்ம காலங்காலமா தவறிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பசங்க மனசுல உருவாக்கி விட்டுட்டாலே போதும், அறிவியல் மேல பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்வம் உண்டாயிடும். இந்த ஆர்வம் தான் நம்ம நாட்டுக்கு நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரதுக்கான முதல் படி. இந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்த அறிவியல் மேல ஒரு ஆர்வத்தை கொண்டு வர வேண்டிய வேலையை தான் எங்க பிக் பேங் டீம் பண்ண போகுது. பசங்களுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்னாலும் பண்றதுக்கு எங்க டீம் தயாரா இருக்கு. இந்த ஈவெண்ட்டை தமிழகத்தில் உள்ள எல்லா மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட நோக்கம். இந்த ஈவெண்ட் உங்க பகுதி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலோ அல்லது ஒரு ஈவெண்ட்டை ஸ்பான்சர் பண்ண நினைச்சாலோ தயவு செஞ்சு கீழே உள்ள இமெயில் ஐடிக்கோ போன் நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.